फ्रेंड्स நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா ஜாதி மல்லி பூ வச்சு மாலை கட்டு மெத்தட்ல எப்படி கட்டறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு உள்ள நூல் எடுத்துக்கிறேன். நீங்க வந்து பூ கட்டற நூல் எந்த நூல் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முன்னாடி நம்ம ஒரு முழம் பூ கட்டறமோ இல்ல அரை முழம் கட்டறமோ அதுக்கு தகுந்த மாதிரி நூல் எடுத்துக்கலாம். பாருங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு முழம் பூ கட்ட போறேன். அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி பக்கமா இவ்ளோ நூல் விட்டுக்கிட்டேன். இந்த இடத்துல வந்து நம்ம பூ கட்டுற மெத்தடில் ஒரு கண்ணி கட்டிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நான் இன்றைக்கி வேணி ஃபுல்லாகவே 3 பூவாக தான் வச்சு கட்ட போகிறேன். இந்த மாதிரி மேலே 3 பூ எடுத்தாச்சு. இந்த மாதிரி கீழே 3 பூ, இந்த மாதிரி மேலே 3 பூ கீழே 3 பூ வச்சுட்டு கீழ் பக்கமாக ஒரு சுற்றிட்டு பூ கட்டுற மெத்தடில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி 2 விரலை மடிச்சுட்டு அந்த ஆள்காட்டி விரல் பக்கம் இருக்கிற நூல் அப்படியே ஒரு கீழ் பக்கமாக ஒரு சுற்றிட்டு வந்து நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நாட் போட்டுட்டு அப்படியே பின் பக்கமாக திருப்பிக்கங்க. இந்த மாதிரி பின் பக்கமாக திருப்பிட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லைங்களா, அந்த விரல் அந்த நூலை நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி பின்னாடி நம்ம விரலில் வந்து நல்லா இறுக்கமாக அந்த நூலை பிடிச்சிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு 3 பூ எடுத்து நம்ம ஆள்காட்டி விரல் மேலே நூல் இருக்குது, அந்த நூல் மேலே இந்த பூவை வச்சுக்கலாம். பூவை வச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற நூலை பாருங்கள் நம்ம வந்து அந்த கண்டோட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சைடு சுற்றி நம்ம எடுக்கிறதுனால இந்த பக்கம் தான் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற நூல் தான் நிறைய தேவைப்படும். அது வந்து கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கோங்க. அப்படியே மேல் பக்கமாக ஒரு சுற்றிக்கிட்டு வந்து நம்ம பிடிச்சிருக்கிற பூவோட காம்புக்கும் அடிப்பக்கமாக நூலை விட்டு எடுத்துக்காங்க. பாருங்கள் இந்த மாதிரி அடிப்பக்கமாக நூலை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்த கண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். 3 பூ எடுத்து நம்ம ஆள்காட்டி விரல் மேலே வச்சுக்கலாம். நூல் இருக்குது ஆள்காட்டி விரல் மேலே ஆல்ரெடி, அந்த நூல் மேலேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு மேல் பக்கமாக அப்படியே ஒரு சுற்றிக்கிட்டு வந்து அந்த காம்போட அடிப்பக்கமாக இப்போ வச்சோம் இல்லைங்களா, அந்த பூவோட காம்போட அடிப்பக்கமாக கொண்டு வந்துடலாம். நூலை கொண்டு வந்துட்டு காம்பை வந்து ரைட் சைடு கொஞ்சம் அப்படியே நகர்த்திக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நகர்த்தும் போது தான் நம்ம ஒவ்வொரு கண்ணி வைக்க பூ வந்து சுற்றி ரவுண்டாக கொண்டு வர முடியும் அழகா. பாருங்கள் அடுத்தது இந்த மாதிரி 3 பூவாகவே வச்சுக்கலாம். வேணி ஃபுல்லாக இந்த மாதிரி 3 பூ எடுத்துகிட்டு ஆள்காட்டி விரல் மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு மேல் பக்கமாக ஒரு சுற்றிக்கிட்டு வந்து அந்த காம்பை வந்து பாருங்கள் அந்த காம்போட அடிப்பக்கமாக நூலை கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி பாருங்கள் இவ்வளோ நெருக்கமாக அழகாக இருக்குது. இந்த மாதிரி மாலை கட்டும்போது தான் இந்த மாதிரி நெருக்கமாக நம்மளுக்கு ரவுண்டாக அழகாக கொண்டு வர முடியும். அடுத்தடுத்த கண்ணியில் பாருங்கள் இந்த மாதிரி 3 பூ எடுத்து வச்சுக்கலாம். ஆள்காட்டி விரல் மேலே நூல் இருக்குது, அந்த நூலை வந்து நம்ம இருக்க பிடிச்சிட்டு இருக்கிறோம் 3 விரலில். அடுத்தது அந்த நூல் மேலே 3 பூவை எடுத்து வச்சு இந்த மாதிரி நூலை வந்து ரைட் சைடு இருக்கிற நூலை மேல் பக்கமாக ஒரு சுற்றிக்கிட்டு வந்து அந்த காம்போட அடிப்பக்கமாக கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி பாருங்கள் கொண்டு வந்துட்டு அந்த காம்பை வந்து ரைட் சைடு கொஞ்சம் தள்ளிக்கலாம். அப்போ தான் வேணி வந்து ரவுண்டாகவே கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நான் ஸ்லோவாகவே கட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி மேல் பக்கமாக சுற்றி காம்போட அடிப்பக்கம் கொண்டு வந்துடலாம். இதே மெத்தடில் வேணி ஃபுல்லாகவே கட்டிக்கலாம். 3 பூவை எடுத்து வச்சு அப்படியே நூலை மேல் பக்கமாக சுற்றிட்டு பூவோட காம்பு இருக்குது இல்லைங்களா, அதோட அடிப்பக்கமாக இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். பாருங்கள் நான் ஸ்லோவாகவே கட்டி காமிக்கிறேன். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு நூல் பிடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, நல்லா இழுத்த மாதிரி பிடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த நூலை வந்து லாஸ்ட் வரைக்கும் விடவே கூடாது. நம்ம ரைட் ஹேண்டு சைடு இருக்கிற நூலை தான் சுற்றி விட்டுட்டு ஒவ்வொரு கண்ணியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி மேல் பக்கமாக சுற்றி காம்போட அடிப்பக்கமாக இந்த மாதிரி கொண்டு வந்துடுறோம். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு காம்பை வந்து லைட்டாக ரைட் சைடு நகர்த்தும் போது நம்ம விரலாலேயே லைட்டாக கட்ட அதுவே சுற்றிக்கும். இருந்தாலும் புதுசாக பழகிறோம் அப்படிங்கும்போது ஒரு 5-6 டைமாவது கட்டி பார்க்கும்போது தான் லைட்டாவது வரும். கொஞ்சமாக கட்ட தான் இந்த மாதிரி மாலை கட்டு மெத்தட்லாம் பழகும். நான் இன்றைக்கி கொஞ்சம் வெடிச்ச பூவாக எடுத்துருக்கிறேன். இதே வந்து மொட்டாக இருக்கும்போது கட்டும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு மொட்டாக இருக்கும்போது கட்டி காமிக்கிறேன். இதே மெத்தடில் இந்த மாதிரி மாலை கட்டு மெத்தட்லேயே நான் ஆல்ரெடி குண்டு மல்லிப்பூ வந்து மொட்டாக இருக்கும்போது கட்டி போட்டிருக்கிறேன். வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோ கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மாலை கட்டு மெத்தேடு வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்ட கொஞ்சமாக தான் பழகும். நம்ம அப்பப்போ அடிக்கடி இந்த மாதிரி கட்டி பார்த்துக்கிட்டே இருந்தோமா எப்படியும் ஒரு 5-6 டைம் கட்டி பார்த்தோமாவே கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டி பழகிக்கலாம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிடிச்சிட்டு இருக்கிற நூலை வந்து லூஸ் விடாமல் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அது மேலே பூவை எடுத்து வச்சு சுற்றி எடுக்கணும். கொஞ்சம் கூட லூஸ் விடாதீங்க. கீழ் பக்கமாக சுண்டு விரல் பக்கமாக இருக்கிற அந்த 3 விரலில் நூல் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஆள்காட்டி விரல் மேலே சென்டராக தான் அந்த நூல் இருக்கணும். பாருங்கள் அடுத்த கண்ணி வைக்கும்போது இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். நூலை வந்து நம்ம ஆள்காட்டி விரலில் இழுத்து தான் பிடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த நூல் மேலேயே பாருங்கள் நம்ம வந்துட்டு பூவை எடுத்து வைக்கிறோம். பூவை எடுத்து வச்சுட்டு மேல் பக்கமாக ஒரு சுற்றிக்கிட்டு வந்து நூலையும் காம்பையும் சேர்த்தாப்படி காம்போட அடிப்பக்கமாக நூல் கொண்டு வந்துட்டோம். பார்த்தீங்களா, நம்ம சுற்றி எடுக்கும்போதே இப்போ வைக்கிற பூவை மட்டும் சுற்ற போகிறதில்ல, நம்ம ஏற்கனவே நூலை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அந்த நூலோட பூவோட காம்பையும் சேர்த்து சுற்றிக்கிட்டு வந்து நூலுக்கும் பூவோட காம்புக்கும் அடிப்பக்கமாக நூலை விட்டுறோம். நூலை விட்டுட்டு அந்த காம்புலேருந்து கையை எடுத்துக்கிறோம். பாருங்கள் அந்த காம்புலேருந்து கையை எடுத்துட்டு அடுத்தடுத்த கண்ணி எடுத்து வச்சு சுற்ற போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி
இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு வந்து நூலையும் காம்பையும் சுற்றிக்கிட்டு வந்து காம்போட அடிப்பக்கமாக நூலை விட்டுட்டு அந்த காம்பை வந்துட்டு ரைட் சைடு பக்கம் கொஞ்சமாக நகர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதே மெத்தட்லேயே கட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஈஸியாக பழகிக்கலாம். ஹைட்டாக இந்த மாதிரி கட்ட கொஞ்சம் மேல் பக்கமாக தூக்கி பிடிச்சி கட்டும்போது தான் நம்ம வேணி சுற்றி எடுக்கும்போது பூ வந்து கசங்காமல் ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி மேல் பக்கமாக சுற்றி எடுக்கும்போது வேணி நீளமாக ஆக நம்ம கொஞ்சம் தூக்கி பிடிச்ச மாதிரி கட்டணும். இந்த மாதிரி மாலை கட்டு மெத்தடில் சுற்றும் போதே ஒரு கண்ணி கொஞ்சம் மாற்றி சுற்றிட்டோமா கூட ஒவ்வொரு பூவாக அந்த ஒரு கண்ணி உழுவ ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு பூவாக விழுந்துரும். அதனால் இந்த மாதிரி கட்டும்போது கொஞ்சம் கவனமாக கட்டிக்கோங்க. லாஸ்ட்டில் பாருங்கள், முடி போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த லெஃப்ட் சைடு பிடிச்சிருக்கிற இல்லைங்களா, அந்த நூல்லேயே நல்லா இறுக்கமாக 2-3 முடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப அழகாக மாலை கட்டு மெத்தடில் ஜாதி மல்லிப்பூ கட்டி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் இன்னொரு வீடியோ கூட மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.